கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. இந்த மாதத்தில் கூட நம்ம என்ன தியானிச்சிட்ருக்கோன்னா, என் கருவை உடைய கண்கள் கண்டதே என்று சொன்ன வார்த்தையின்படித்தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட சங்கீதம் 136:14 அவர் சொல்கிறார், நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, அவர் என் தேவனாய கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார் தாவீது ராஜா. தாயின் கருவில் அவர் நம்மை உருவாக்கினதை நினச்சி பார்த்தோம்னா அறிந்து கொள்ள முடியாது, அது ஆராய்ந்து அறிய முடியாது. எப்படி ஒரு கருவிலிருந்து அத்தனை உறுப்புகளையும் அவர் வெளிப்பட செய்தார், எப்படி அவர் நம்மை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என் கருவை உடைய கண்கள் கண்டதே என்று சொன்ன வார்த்தையின்படி நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுவார். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என்னுடைய உட்கார்தலை எழுந்திருக்கிறேன் நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய உடலின் உள்ளுறுப்புகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன், எல்லாம் நீர் உருவாக்குனது தான் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கருவை உங்களுடைய கண்கள் தாயின் கருவிலே இருக்கும்போதே கண்டது. அது கூட ஒரு தாய் உருவாகும் முன்னமே நம்முடைய கருவை அவர் கண்டாராம். தாய் உருவாகும் முன்னமே நம்மை கண்டவர், அவர் பேர் சொல்லி அழைத்தவர். அந்த தேவன் இன்றும் நம்ம என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார், இன்றும் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மளாம் உண்டாக்கப்பட்டோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் எப்படி உண்டாக்கப்பட்டாங்கன்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டாங்களாம். அதனால் கற்போதியின் வயிற்றில் பாருங்கள் எலும்புகள் எப்படி உருவாகுதுன்னு ஆராய்ந்து முடியாது. அவ்வளோ பெரிய தேவனாக இருந்து நம்மை படைத்தாரே, நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன்.